ஓகே ஓகே நண்பர்களே, இப்போ என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, காலையிலேயே தூங்கி ஒரு 11 மணிக்கு மாற்றி மணி 10 ஆகுது. காலையில் ஒரு 11 மணிக்கு எந்திரிச்சோம். எந்திரிச்சு நான் போயிட்டு மூஞ்சி அழைச்சிட்டு வந்து கொண்டாடி அழகாக காப்பி போட்டு கொடுத்தா காப்பியை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே செல்வா ஃபோன் அடித்து கூப்பிட்டாரு. போய் பார்த்தா ஆட்டு குடல் வாங்கிட்டு வந்துருக்காரு. அப்படியே அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் அப்படியே ஐஸில் ஊற வச்சுட்டு நானும் 2 பேரும் கிளம்பி இப்படியே கோப்பியில் போயிட்டு ஜாமெல்லாம் வாங்கிட்டு ஜோஸ் பாட்டில் பாய் காலி பட்லட் சாஸு என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் டோபி போயிட்டு ஒரு மசாஜ் போட்டு அருமையாக இருந்துச்சு. அப்படியே உடம்பெல்லாம் அப்படி இருந்துச்சு. அதனால் வந்து மசாஜ் பண்ணாங்க. அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் வண்டியில். எதுக்கு இந்த மாதிரிலாம் நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னா, எல்லாம் கிரிக்கெட் ஆமாம், எல்லாம் நம்ம ஊர் பிள்ளைங்க தான் எல்லாம் கிரிக்கெட் அடிக்க வந்து எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க. வெயிலாக இருக்குன்ட்டு என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, குடம்பு வேறு வீட்டில் ஊற வச்சுட்டு வந்துருக்கோம். சௌமியம் யானத்தை அழைக்க வச்சுட்டு வந்துருக்கோம். அழைக்க வச்சிருச்சுன்னா இப்போ நேராக வீட்டுக்கு போகிறோம். குடலை பெரட்டுறோம். கீட்டி கருவேப்பிலை நிறையா வாங்கிக்கணும், சின்ன வெங்காயமாக வாங்கிக்கணும் கட்டி. அதுதான் நல்லாயிருக்கும். ஓகே, நீ இனிமேல் உன்னை வந்து எதிர்கட்சி தலைவர்னு கூப்பிடணும், நான் உன்னை ஆளுங்கட்சி தலைவர்னு கூப்பிடுவேன். ஓகேவா? நீ இப்போ எனக்கு வந்து நான் உனக்கு எதிர்கட்சி தலைவர், நீ தான் ஆளுங்கட்சி தலைவர். ஓகே, கடைக்கு வந்தாச்சா? வச்சுட்டு வா போய். அதெல்லாம் போகுது. நம்ம இப்போ எங்கே போனோன்னா, நேராக முதல்ல ஃபஸ்ட்டு கருவேப்பிள்ளையும் சின்ன வெங்காயமும் 2 தான் எடுக்க போகிறோம். எங்கே இருக்குது? இந்த இருக்குது. கிட்டி, இப்போ குழம்பு வைக்கிறது மட்டும் எடுத்தோம் கிட்டி. நாளைக்கு பஸ்ஸார் பைபி பிளாஸ்டிக் வந்து கருவேப்பிலையும் இருக்குது. நம்ம 2 தேடி வந்தது, 2மே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாளிகை குடலை கரட்டி சுட சோத்தை போட்டு அருமையாக சாப்பிட்றோம்.